ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 7/3/2025 மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இரவு 11:33 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி. இரவு 9:20 வரை, பின்பு நவமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ராசி துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன். இன்று காலை 11:45 மேல் ரிஷப ராசியிலிருந்து சந்திரன் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் துலாம் ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன். இன்று குருச்சந்திர யோகமும் மற்றும் கஜகேசரி யோகமும் நிறைந்த சுப நாளாக இருக்கும். ஆனால் காலை 11:45 மேல் சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். இன்று காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு மிகவும் நல்ல பலனாகவும், எதிர்பார்த்த உதவிகளும் தொட்டது துலங்கும் நாளாகவும், கொடுத்த வாக்கை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். புது பயணங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அனைத்தும் நன்றாகவே இருக்கும். காலை 11:45 மேல் உங்கள் ராசியில் இருக்கும் சந்திரன் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் அங்கு உங்களுக்கு சந்திரமங்கள யோகம் உண்டாகும். சந்திரனும் மங்களனும் இணைந்து சந்திரமங்கள யோகம் மேலும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே உங்களை தேடி வரும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். தொட்டது துலங்கும் என்பார்கள். அதுபோல நீங்கள் இன்று தொடுவதெல்லாம் பொன்னாகும். எப்படி என்றால், நீங்கள் இந்த காரியத்தை நிறைவேற்ற செல்வீர்கள். ஆனால் சின்னதாக ஏதாவது வாங்க நினைத்தால் அது உங்களுக்கு பெரிய அளவில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தன ஆதாயமும் வந்து சேரும். அதனால் தொட்டது துலங்கும், தொடுவதெல்லாம் பொன்னாகும் என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், மனைவி வழி ஆதாயமும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பாராட்டுகள் கிடைக்கும் விதமாகவே உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். தொழிலில் தர்மம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் இருப்பதால் அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசு வழி உங்களுக்கு திடீர் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். அரசியலில் சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் இன்று திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் உங்களுக்கு பிரயாண அலைச்சலும் உண்டாகும். எனினும் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எனினும் எதிர்பார்த்த இடத்திற்கு உங்களுக்கு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதன் பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று
குருவுடன் சந்திரனும் இணைந்திருக்கிறார். காலை 11:45 மேல் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். செவ்வாயுடன் சந்திரனும் இணைந்து சந்திரமங்கல யோகம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகமாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் பூமி சம்பந்தமாக உங்களுக்கு கைவரும். அதிகாரிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடக்கும். அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை சற்று கலகம் வராமல் சமாதானமாக பேசவும். அரசு முறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனும் வெற்றியும் உண்டாகும். அரசு தொழிலில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தமும் செய்வீர்கள். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப முறையில் மாமன் மைத்துனன் முறைகளில் அல்லது மனைவியின் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். மனைவியின் குடும்பத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் உறவு முறையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு தொழில் நிமித்தம் வராமல் பார்த்து கொள்ளவும். என்று அலுவலக பணி நிமித்தம் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாவதால் கவனமாக நடந்து கொள்ளவும். பேச்சில் சற்று நிதானம் கைவருவது நல்லது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் உள்ளார். பிரயாணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் பணவரவு சம்பந்தமாக உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதும் உங்களுக்கான குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர சில பரிகாரங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்லது செய்யும். என்ன பரிகாரம் என்பது இனிவரும் நாட்களில் அவர்களது ராசிக்கு தகுந்தாற்போல் பரிகாரத்தையும் சொல்லிவிட்டால் உங்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். சிறிய முயற்சி செய்து ஆலயத்தில் அந்த பரிகாரம் செய்வது மூலம் உங்களுக்கு அனைத்தும் நலமாகும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை என்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். திடீர் தன வளர்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று முன்னின்று வெற்றியாக முடிப்பீர்கள். அதனால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தொழிலில் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாதானமாக தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வதன் மூலம் வியாபார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகும். வியாபாரம் சம்பந்தமாக புதிய யுக்தியை கையாண்டு லாபம் பெறும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்று வந்து சேரும். திடீர் தனவரவும் திடீர் பரிசுகளும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தாய்மாமன் உறவு முறையில் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றப்படும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். தொழிலில் தன வளர்ச்சி அதிகமாகும். என்று கணவன் மனைவியுடன் அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு இருக்கிறார். விரய செலவுகளை விட உங்களுக்கு சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் இருப்பதால் தகப்பனார் வழி ஏற்பட்ட கலகங்கள் மாறி தகப்பனார் வழி உங்களுக்கு வரவேண்டிய பணம் அல்லது சொத்து இது போன்ற சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து தர்க்கங்கள் குடும்பத்தில் மாறி சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும். நீண்டகால பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களும் ஆசையும் என்று பூர்த்தியாகும்.
மருத்துவ உதவி சம்பந்தமாக குடும்பத்தில் பெரியவர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழலும் உருவாகும். உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். இன்று காலை 11:45 மேல் விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திரமங்கலம் என்னும் யோகமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களது வீடு தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். என்றோ கொடுத்த பணம் இன்று உங்களது கைக்கு வரும். இன்று ஆலயம் தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது. சிறு சிறு பரிகாரங்கள் செய்வது நல்லது. வீட்டில் கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் குடும்பத்தில் அதற்கான வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நன்மை தரும். வீட்டில் தீபம் ஏற்றும்போது பஞ்சதீபம் ஏற்றவும். பஞ்சதீபம் என்றால் 5 வகையான எண்ணெய் கொண்டு ஏற்றும் தீபம் என்பார்கள். நீங்கள் முருக பக்தர்கள் என்றால் உங்களது வீட்டில் 6 வெற்றிலைகளை வைத்து நடுவில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி முருகனை நினைத்து மந்திரம் தெரிந்தால் மந்திரம் சொல்லவும் அல்லது ஓம் முருகா என்று அழைத்தாலே போதும். உங்களது ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். நீங்கள் முருக பக்தர்கள் இல்லை என்றால் நீங்கள் வீட்டில் பஞ்சதீப எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெள்ளி செவ்வாய் அன்று சாம்பிராணி புகை போடுவதும் குடும்பத்திற்கு நல்லது செய்யும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். நாள்பட்ட காரியத்தை முன்னின்று என்று நடத்துவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களது தகப்பனார் வழி பூமி சொத்து தர்க்கம் இருப்பது சட்டம் சம்பந்தமான முறையில் அதற்கு தீர்வுகள் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். இன்று திடீர் உறவினர்கள் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இருந்து உங்களது தேவைகள் இன்று நிறைவேறும் விதமாகவே இன்று இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை இன்று முடிப்பீர்கள். தனவரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையும் சற்று குறைவாகவே இருக்கும். அலுவலகம் சம்பந்தமாக தொழில் தொடர்புகள் உண்டாகும். புதிய உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். கவர்ச்சிகரமான பேச்சால் உங்களது திறமையால் உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் சாதிப்பீர்கள். வியாபார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலர் கொடுத்த பணம் திரும்ப வராமலும் போகும். ஒரு சிலர் கொடுத்த பணத்தை என்றோ கொடுத்தது என்று திரும்ப கொண்டு வந்து தருவார்கள். அப்படி ஒரு பாக்கியமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் காலை 11:45 மேல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் வருவதால் விரய செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகும். குடும்பத்தில் திடீரென்று பெரிய செலவுகளும் வரும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது வீட்டில் திடீரென்று இயந்திர பழுதுகள் அல்லது வீட்டில் விலையுயர்ந்த பொருள்களுக்கு ஏதாவது சேதம் வருவதால் அதை பழுது பார்க்கும் விதமாக உங்களுக்கு செலவுகள் வரும் வாய்ப்பும் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சற்றே உடல் உபாதைகளும் உண்டாகும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு பசிக்காது. கண்ட நேரத்தில் சாப்பிடுவதால் வயிற்றில் பிரச்சனைகளும் ஏற்படும். பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த நபர்களை சந்திப்பீர்கள்.
புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாளாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தாயாரின் உறவு முறையில் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பூமி லாபம் உண்டு. தொழில் லாபம் அதிகமாகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். வாகன வசதி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு வாகனம் வாங்க நீண்ட நாட்களாக காத்திருந்தது உங்களுக்கு கைவரும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் நிறைவேறும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கல்விக்காக செலவுகள் வேண்டி வரும். கல்விக்காக எடுத்த கடனை திரும்ப அடைக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். இன்று கணவன் மனைவியுடன் அன்பாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களது அரசு தொழில் சம்பந்தமாக திடீர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். பதவி மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திற்கு உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் அரசு தொழிலில் உண்டாகும். அதனால் கவலைகளும் ஏற்படும். அதை எப்படி நிவர்த்தி செய்வது, எந்த விதத்தில் செய்வது என்று நீங்கள் மற்றவர்களின் உதவியை தேடுவீர்கள். அதனால் பணச்செலவும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய பணிகள் சம்பந்தமாக புதிய காரியத்தில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக தேடல் அதிகமாகும். எந்த தெய்வத்தை கும்பிட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலர் சிவனை கும்பிடுவார்கள். கும்பிட்டு அது சரியில்லை, இந்த சிவன் சரியில்லை, அதனால் வேறு தெய்வத்தை கும்பிடலாம் என்று தெய்வத்தையே மாற்றிவிடுவார்கள். ஆளை மாற்றுவது போல் கடவுளையும் மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதில் தவறேதும் இல்லை. ஒரு சிலருக்கு அவரது குடும்ப தெய்வங்கள் உண்டாகும். அதையும் மீறி மனதுக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒரு தெய்வத்தை வழிபடுவார்கள். ஒரு சிலர் முருகனையே எடுப்பார்கள். குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைத்தால் அவர்கள் முருகனை கும்பிட்டாலே போதும். அம்மையப்பனை கும்பிடுவதற்கு சமமாக முருகப்பெருமானை கும்பிட்டாலே அம்மையப்பனும் மகிழ்ந்து முருகப்பெருமான் வழி நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். அதனால் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மனதிற்குத்தான் திடம் வேண்டும். மனதில் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையுடன் செய்யும் எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியாகும். இன்று பெண்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டாகும். பெண்களுக்கு இன்று சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் தன வரவும் பெண்களுக்கு உண்டாகும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று முடிப்பீர்கள். அரசியலில் பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அரசு தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசுடன் புதிய ஒப்பந்தம் செய்வீர்கள். பூமி லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகனத்தால் இரட்டிப்பு லாபங்கள் வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். பிள்ளைகளால் அதிகமான மகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்று சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுப தேதி நிச்சயிக்கப்பட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று ஒற்றுமையும் உண்டாகும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் தசமஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். இன்று தந்தை வழியால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அல்லது உதவி உங்களுக்கு கிடைக்கும். தசமஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரனும் காலை 11:45 மேல் இணைவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் பட்ட துயரங்கள் விலகும். எடுத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். அதற்குரிய பாக்கியமும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக
கனவுகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் அமையும். காத்திருந்த இனிய செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று சாதகமான பலன் உங்களுக்கு இருக்கும். தொழில் வாய்ப்பு நன்றாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். பயணங்களால் வெற்றியும் தனவரவும் உண்டாகும். பயணங்களால் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். வாகன சம்பந்தமாக நினைத்த காரியம் வெற்றி பெறும். வாகனத்திற்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல், வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாகவும், பூமி சம்பந்தமாகவும், பூமியில் விளையும் விளைபொருள் சம்பந்தமாக எல்லாம் என்று லாபங்கள் மிகுதியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறப்பான அன்பு மேலோங்கும். வரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, 2 நாட்களாக மிகவும் மனவருத்தத்துடன் இருந்து வந்த உங்களுக்கு இன்று சற்று மன ஆறுதல் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலும் பாக்யஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். காலை 11:45 வரை உங்களது ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். 2 நாட்களாக மனதிற்கு துயரங்களும் மனக்குழப்பங்களும் இருந்து வந்திருக்கும். அனைத்தும் தடங்களாகவே இருந்திருக்கும். ஆனால் இன்று காலை 11:45 மேல் உங்களது அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுக்காக அவர்கள் எதிர்பார்த்த உதவிகளும் மற்றும் அவர்கள் எதிர்பார்த்த பொருள்களும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். மனைவிக்கு நீண்ட நாள் ஆசையாக விலையுயர்ந்த பொருள் இன்று வாங்கி கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் இன்று நன்றாகவே இருக்கும். தொழிலில் வளர்ச்சி வெற்றி பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக திடீர் பயணங்கள் உண்டாகும். உங்களது முயற்சியால் அந்த காரியம் வெற்றியாகவே நடக்கும். பூமி சம்பந்தமாக தொழிலில் இருப்பவர்களுக்கும் உணவு சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். மதியத்திற்கு மேல் சிறப்பான பலன்களும் தனவரவும் உண்டாகும். தொழில் லாபங்களும் மிகுதியாக இருக்கும். காத்திருந்த சுபசேதியும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். கணவன் மனைவி இடையே 2 நாட்களாக ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணத்தில் நாட்டம் அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, காலை முதல் நீங்கள் மிகவும் நன்றாகவே இருப்பீர்கள். காலை 11:45 வரை கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நண்பர்களுடனும் நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். மனைவியிடமும் குழந்தைகளுடனும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். புதிய தொழிலில் ஈடுபட யோசனைகளும் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் காலையில் நன்றாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாக இருக்கும். அதனால் சிறு சிறு பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். ஆனால் காலை 11:45 மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் பேச்சில் நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளவும். இல்லை என்றால் உங்களுக்கு அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டை விட்டு விலகி நிற்கும் சூழ்நிலையும் உருவாகும். குழந்தைகளிடம் அன்பாக இருக்கவும். சந்திராஷ்டமம் என்பதால் உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் புதிய கவலைகளும் சிறு சிறு மனக்குழப்பங்களும் தொழிலில் தடுமாற்றங்களும் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஏற்கனவே கோபக்காரரான உங்களுக்கு
எதிலும் கோபங்கள் அதிகமாகவே இருக்கும். எதை யார் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க மாட்டீர்கள். நீங்கள் பிடித்த முயலுக்கு 3 கொம்பு என்று சாதிப்பதை சற்று மாற்றிக்கொள்ளவும். 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் 2 நாட்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலில் வழக்கமாகவே இருக்கும். பயணங்கள் தேவை என்றால் மட்டும் புது பயணங்கள் மேற்கொள்ளவும். இல்லை என்றால் 2 நாட்கள் தள்ளி போடவும். இன்றே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். இன்று அனைத்தும் உங்களது கையில். ஆலயம் தரிசனம் செய்வதால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குழப்பங்கள் அதிகமாகும். தேவையில்லாத கவலைகள் அலட்டும். உங்களது அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் உங்களுக்கு மனதுக்கு கவலை தரும் விதமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையால் உங்களுக்கு இன்று மன வருத்தம் அளிக்கும் விதமாகவே இருக்கும். உடல்நிலையில் சற்று குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் தடுமாற்றங்களும் உண்டாகவும். எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் நல்லது இல்லை என்று சிந்தனை உருவாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 6, 7 சந்திரனின் சஞ்சாரம். திடீரென்று இரத்த சம்பந்தமான நோயால் சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். காலை 11:45 நிமிடங்களுக்கு மேல் உங்களது 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு மாறிவிடுவதால், அத்துடன் சந்திரனுடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு சந்திரமங்கலம் யோகமும் ஏற்படும். இன்று அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். மதியத்திற்கு மேல் நிலைமைகள் சாதகமாகவே இருக்கும். திடீர் மன வருத்தங்கள் இருந்தது காணாமல் போகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இனிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்திருப்பதால் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயண நிமித்தம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். தனவரவு இன்று அதிகமாகும். லாபங்களும் தொழிலில் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இன்று அதிகமான லாபத்தை தரும். நீண்ட நாள் முயற்சிக்கு பின் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தைரியமாக முன்னின்று காரியத்தை சாதிப்பீர்கள். வெற்றி நடை போடுவீர்கள். அரசியலில் செல்வாக்கு உயரும். நீங்கள் சொல்வது நடக்கும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். புதிய கட்டிடம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். ஒரு சிலருக்கு பெண்கள் வழி ஆதாயமும் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உங்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராகுவும் புதனும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக தர்க்கம் செய்து முடித்து விடுவீர்கள். குடும்பத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். திடீர் பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் தன வளர்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் நிறைவேறும்.
காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு காதுக்கு இனிமையான செய்தியாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு தொழிலில் இடம் மாற்றம், பதவி மாற்றம், தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசுடன் ஒப்பந்தம் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியில் தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். புதிய வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தியும் தனவரவும் உண்டாகும். நண்பர்களால் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டாகும் விதமாக பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்றே சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இன்று அன்புடன் இருப்பார்கள். இன்று குழந்தைகளுக்காக விலையுயர்ந்த பொருள்கள் வாங்கி கொடுப்பீர்கள். மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்வீர்கள். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். 3ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து நற்பலன்கள் சகோதர வழியில் உங்களுக்கு தருவார். உங்கள் ராசியிலேயே சுக்கிரனுடன் ராகுவும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடனும் சனியும். தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தந்தையாரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வராமல் இருக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தந்தையாரால் இன்று நீங்கள் படாத பாடுபடுவீர்கள். அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறுவீர்கள். அவர்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு விபரீதமாகவே என்று உங்களுக்கு தோன்றும். அதனால் குடும்பத்தில் கலகங்கள் வர வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். பெரியவர்கள் என்று அவர்களது வயதிற்கு மதிப்பு கொடுக்கவும். ஒரு சிலருக்கு ஞாபக மறதியால் வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் பெரியவர்கள் இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு கோபமும் அதிகமாகும். கோபத்தை சற்று மிகைப்படுத்தி கொள்வோம். இன்று உங்களுக்கு சகோதரர் வழியில் நற்பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி சகோதரர் வழியிலிருந்து கிடைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் காலை 11:45 மேல் செவ்வாயுடன் இணைவதால் தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் சொத்து ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதை தர்க்கம் செய்து வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் கலகம் வராமல் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது. கலகத்தில் வெற்றியும் உங்களுக்கு. ஆலய சம்பந்தமாக இன்று நீங்கள் அதிகமான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக பயணத்தில் நாட்டம் அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். மருத்துவ உதவி சம்பந்தமாக மருத்துவ தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் மருத்துவம் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்று ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் விதமாக உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கடன் உதவி தொகை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பரிசுகளும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு வரும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சீருடை அணிந்தவருக்கு சிறப்பான நாளாக இருக்கும். சட்டத்துறையில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். ஆன்மீக சம்பந்தமாக இன்று தேடுதல் அதிகமாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி கிடைப்பதால் மனமகிழ்ச்சியும் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடனும் மனைவியுடனும் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு
மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.